ரொம்பவே ஒரு வித்தியாசமான கான்செப்டோட ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருந்த ஸ்குவிட் கேம் அப்படிங்கிற சீரிஸ் அதோட சீசன் 3 இந்த வருஷம் 2025ல முடிவடைஞ்சிருக்கு. என்னதான் இந்த சீரிஸ்க்கு ப்ரீக்வல், சீக்வல், ஸ்பின் ஆஃப்னு நிறைய வரப்போறத கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் நம்ம ஆல்ரெடி பார்த்து ரசிச்ச இந்த கேரக்டர்ஸை இதுக்கு மேல பார்க்க முடியாது அப்படிங்கறத நினைக்கிறப்பதான் கஷ்டமா இருக்கு. இந்த சீரிஸ் முடிஞ்சது ஒரு பக்கம் சேடா ஃபீல் ஆனாலும் இந்த சீரிஸை உருவாக்குறதுக்காக டைரக்டர் ஹாங் டாக் ஹியாக் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கும் போது அது வேற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. ஹாங் டாக் ஹியாக் சின்ன வயசுல இருந்தே காமிக் ரொம்பவே விரும்பி படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. சோ அதுலயே அவருக்கு ரொம்ப பிடிச்ச காமிக்ஸ் என்ன அப்படின்னா பேட்டில் ராயல், லையர் கேம், கடைசியா கைஜி. இந்த மூணுத்துலயுமே கூட கைஜி தான் அவருடைய ஃபேவரட் அப்படிங்கறது அவரே சொல்லியிருக்காரு. இந்த கைஜி காமிக்கோட ஸ்டோரி ரொம்பவே சிம்பிள் தான். ஹீரோ ரொம்பவே கடனாளியா இருப்பான், அவனுக்கு அதிகமான கடன் இருக்கும். சோ அந்த டைம்ல ஒரு பெரிய பணக்காரன் ஹீரோ கிட்ட ஒரு சேலஞ்ச் கொடுக்கறான். அந்த சேலஞ்சை வின் பண்ணிட்ட அப்படின்னா நான் உனக்கு காசு தருவேன், அப்படி இல்ல ஒருவேளை ஹீரோ அந்த சேலஞ்சில தோத்துட்டான் அப்படின்னா ஹீரோ கடைசி வரைக்கும் அந்த பணக்காரனுக்கு அடிமையா இருக்கணும். சோ இந்த காமிக்க படிச்சதுக்கு அப்புறம் தான் ஹாங் டாக் ஹியாக்கு நம்ம ஏன் இதை ஒரு படமா எடுக்க கூடாது அப்படின்னு யோசிக்கிறாரு. 2009ல ஸ்குவிட் கேம் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரிய வெறும் 2 மணி நேரத்துக்கான ஒரு படமா மட்டும்தான் எழுதுறாரு. அந்த ஸ்டோரி எடுத்துக்கிட்டு பல ப்ரொடக்ஷன் கம்பெனியை அப்ரோச் பண்றாரு. ஆனா அவங்க எல்லாருமே சொன்ன பதில் நோ. ஏன்னா அந்த காலகட்டத்தில் ஹாங் டாக் ஹியாக் ஒரு நியூ டைரக்டர் அப்படின்னு எல்லாருமே நினைச்சுக்கிட்டாங்க. அண்ட் இந்த ஸ்குவிட் கேம் கான்செப்டும் மக்கள் கிட்ட எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது தெரியாதனால நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் அவருக்கு நோ சொல்லிட்டாங்க. கடைசியா ஹாங் டாக் ஹியாக் சேமகோரி பிக்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி கிட்ட இந்த கதையை கொண்டு போய் அப்ரோச் பண்றாரு. அந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் நாபியா ஜான் ஸ்குவிட் கேம்ங்கிற கதையை படிச்சு பார்த்து ரொம்பவே நல்லா இருக்கணும், இதுக்கு பெரிய பட்ஜெட் தேவைப்படும், இப்போதைக்கு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் ஹாங் டாக் ஹியாக் கிட்ட உங்களுடைய முதல் படமான மை ஃபாதர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னும் ஒரு உண்மை கதையை உங்களுடைய ஸ்டைல்ல ரொம்பவே நல்லா சொல்லியிருக்கீங்க, நீங்க கதை சொல்ற விதம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னும் வேற ஏதாவது ஸ்டோரி இருந்தா சொல்லுங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து கண்டிப்பா படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமாங்க, 2007லயே ஹாங் டாக் ஹியாக் தன்னோட முதல் படத்தை எடுத்து முடிச்சிருக்காரு. அந்த படத்தோட பேர் தான் மை ஃபாதர். ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா போகல அப்படிங்கறதுனாலயே நிறைய பேருக்கு இவர் ஒரு நியூ டைரக்டரா தெரிஞ்சிருக்காரு. ஆனா அந்த படத்தோட ரிவ்யூஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இதை கேட்ட ஹாங் டாக் ஹியாக் அவர்கிட்ட சரின்னு சொல்லிட்டு ஸ்குவிட் கேம்ங்கிற இந்த கதையை ஓரமா வச்சுட்டு 6 மாசம் டைம் எடுத்துக்கிட்டு வேற ஒரு கதையை எழுதி 2010ல மறுபடியும் நாபியா ஜோனை அப்ரோச் பண்றாரு. அதுக்கப்புறமா 2011ல ரிலீஸ் ஆன படம் தான் சைலன்ஸ்டு. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா மொத்த கொரியா நாடுமே திரும்பி பார்க்க வச்சுது. அதுக்கு காரணம் இந்த கதையும் ஒரு உண்மை சம்பவம் தான். அதுலயும் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா கொரியா கவர்மெண்ட் அவங்களுடைய சட்டத்திட்டங்கள்ல புதுசா ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. கலெக்ஷன் வைஸ்லயும் இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. ரிவ்யூலயுமே எல்லாருமே பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்தாங்க. ஹாங் டாக் ஹியாக்கு பல ப்ரொடக்ஷன் கம்பெனி கிட்ட இருந்து ஆஃபர் லெட்டர் வர ஆரம்பிச்சது. சரியா ஒரு வருஷத்துக்கு அப்புறமா 2012ல கோஃப்ரா பிலிம் அவார்ட்ஸ் இந்த சைலன்ஸ்ட் அப்படிங்கிற படத்துக்கு பெஸ்ட் பிலிம்ங்கிற அவார்டை கொடுக்கறாங்க. அதே மாதிரி பெஸ்ட் டைரக்டர்ங்கிற அவார்டை டைரக்டர் ஹாங் டாக் ஹியாக்கும் கொடுக்கறாங்க. அதுக்கப்புறமா 3 வருஷத்துக்கு அப்புறம் 2014ல ஹாங் டாக் ஹியாக்கோட 2வது படமான மிஸ் கிரானி ரிலீஸ் ஆகுது. மக்கள் எல்லாருமே இந்த டைரக்டர் ஒரு ஹார்ட் பிரேக்கிங் ஆன ட்ரூ ஸ்டோரி சொல்ற டைரக்டர் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த மிஸ் கிரானிங்கிற படம் அது எல்லாத்தையுமே மாத்திருச்சு. கம்ப்ளீட்டான ஒரு காமெடி ஜானர்ல ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னரா மொத்த ஃபேமிலி ஆடியன்ஸுமே பார்க்க வச்சது. கலெக்ஷன் வைஸ் இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சுது. அந்த படத்துல நடிச்சவங்களுக்கு ஸ்கிரீன் பிளே, ப்ரொடியூசர் எல்லாருக்குமே அவார்டும் கிடைச்சது. இந்தியால கூட இந்த ஒரு படத்தை ஓ பேபி அப்படிங்கிற பேர்ல ரீமேக் பண்ணிருப்பாங்க. நம்ம சமந்தா தான் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு அப்புறமா மக்கள் எல்லாருமே இவரை ஒரு ஃபன்னியான டைரக்டர்னும் இதுக்கப்புறமா இவர் காமெடி மூவிஸ் தான் எடுப்பாரு அப்படின்னும் எதிர்பார்த்தாங்க. ஆனா இவருடைய 3வது படம் மக்களுக்கு மறுபடியும் அதிர்ச்சியை கொடுத்தது. ஹாங் டாக் ஹியாக் 2017ல தன்னுடைய 3வது படமான தி ஃபார்ட்ரஸ் அப்படிங்கிற படத்தை ரிலீஸ் பண்றாரு. இந்த படத்தை ஒரு ஹிஸ்டாரிக்கலான மூட்ல எடுத்திருப்பாரு. இந்த படமும் மக்களால கொண்டாடப்பட்டது. கலெக்ஷன் வைஸும் ரொம்பவே நல்லாவும் போச்சுது. இந்த படத்துக்கு பெஸ்ட் பிலிம், பெஸ்ட் மேக்கிங், பெஸ்ட் மியூசிக் டைரக்டர்னு எல்லாத்துக்குமே அவார்டு கிடைச்சது. ஹாங் டாக் ஹியாக்கும் பெஸ்ட் டைரக்டர்ங்கிற அவார்டும் கிடைச்சது. ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிலிம் ரொம்பவே ரியலிஸ்டிக்கா எடுத்திருப்பாரு. இந்த படத்துல கொரியால வந்த ஹிஸ்டாரிக்கல் பிலிம்லயே இந்த பிலிம் தான் ரொம்ப ரியலிஸ்டிக்கா எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியே நிறைய கொரியன் ரிவ்யூவர்ஸ் சொல்ல ஆரம்பிச்சாங்க. கடைசியா 2018ல நெட்ஃபிளிக்ஸ் ஹாங் டாக் ஹியாக்கு அப்ரோச் பண்ணி உங்ககிட்ட ஏதாவது கதை இருந்தா சொல்லுங்க, நம்ம படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரும் பல வருஷத்துக்கு முன்னாடி தூக்கி போட்ட ஸ்குவிட் கேம் அப்படிங்கிற ஸ்கிரிப்ட் எடுத்து அவங்க கிட்ட கொடுத்திருக்காரு. அவங்களும் படிச்சு பார்த்துட்டு இந்த ஸ்கிரிப்ட் செம்மையா இருக்கு, ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், இத படமா எடுக்க வேணாம், நம்ம சீரியஸா பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, 2009ல டைரக்டர் ஹாங் டாக் ஹியாக் வெறும் 2 மணி நேரத்துக்கான கதையா மட்டும் தான் எழுதியிருந்தாரு. அதை எடுக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சாரு. ஆனா 2018ல அந்த
அந்த 2 மணி நேரம் கதையை 20 மணி நேரம் எடுக்கலாம் அப்படின்னு நெட்ஃபிளிக்ஸே அப்ரோச் பண்ணிருக்காங்க. இதை விட ஒரு மனுஷனுக்கு எது சக்சஸ் ஆயிருக்க போகுது? அவரும் அதை ஒத்துக்கிட்டு ஸ்குவிட் கேம் சீசன் 1, 2, 3ன்னு பிளாக் பஸ்டர் ஹிட்ட கொடுத்திருக்காரு. ஸ்குவிட் கேமோட சீசன் 1 தான் நெட்ஃபிளிக்ஸ்லயே எல்லா கண்ட்ரிலயுமே அதிகமா பார்க்கப்பட்ட ஒரு சீரிஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும் அப்படின்னா மறக்காம மைக் கருத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.